தமிழ் சினிமாவில் கர்ணன் எனும் காவியத்தை கொடுத்த தனுஷ் மற்றும் மாரி செல்வராஜ் கூட்டணி மீண்டும் இணைய போகும் செய்தி ஏற்கனவே ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருந்தது. தற்போது தனுஷ் 56 என்று தற்காலிகமாக அழைக்கப்படும் இந்த படம் குறித்த அதிரடி தகவலை இயக்குனர் மாரி செல்வராஜ் பகிர்ந்துள்ளார். காந்தாரா படத்தை போல பீரியட் படத்தை உருவாக்க வேண்டும் என மோகன் திரௌபதி 2 படத்தை இயக்கினார். ஆனால் 10 கோடி பட்ஜெட்டில் உருவான அந்த படம் 1 கோடி கூட வசூல் செய்ய முடியாமல் படுதோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் ஜாதிய கொடுமைகளால் ஒடுக்கப்படும் மக்களின் வழியை படமாக்கி வரும் மாரி செல்வராஜ் பீரியட் பேண்டசி படத்தை தனுஷை வைத்து இயக்க முடிவு செய்துள்ளாராம். மேலும் பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக இந்த படம் உருவாக போகிறது. வேல்ஸ் இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகும் இந்த படம் மாரி செல்வராஜின் முந்தைய படங்களான பரியேறும் பெருமாள், மாமன்னன், வாழை ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். இது குறித்து அவர் கூறுகையில், இது ஒரு பீரியட் பேண்டசி மற்றும் அரசியல் கலந்த கதைக்களம். நான் இதுவரை முயற்சி செய்யாத ஒரு புதிய உலகத்தை இதில் உருவாக்கப் போகிறேன் என்று தெரிவித்துள்ளாராம். முழுக்க ஃபேண்டசி படம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் படத்தில் மாயாஜால கூறுகள் நிறைந்திருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த படம் தனது முந்தைய படங்களின் தொடக்க புள்ளியாகவும் ஒரு முழுமையான திரை அனுபவமாகவும் இருக்கும் என மாரி செல்வராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கதையை முதலில் தனுஷிடம் சொன்னபோது அவர் அடைந்த வியப்பு சாதாரணமானது அல்ல. இது உங்கள் திரைப்பயணத்திலும் என் திரைப்பயணத்திலும் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமையும் என தனுஷ் பாராட்டியுள்ளார். தற்போது படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் படத்தின் பிரம்மாண்டம் கோலிவுட்டை உற்று நோக்க வைத்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.